பீகிரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். இவ்வளவு நாளா தாவேக்கா தான் குதிரை பேரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப தாவேக்கால இருக்கவங்க மேல குதிரை பேரம் நடைபெற்று இருக்கதா செய்திகள் பாக்குறோம். அதுலயும் அதனால அரெஸ்ட் ஒரு 3 பேர் ஆயிருக்காங்க. என்னன்னா, நம்பிக்கை இல்லாத தீர்மானம் திமுக கொண்டு வரப்ப அதற்கு ஆதரவா ஒரு 10-15 எம்எல்ஏக்களை திமுக சப்போர்ட்டா ஓட்டு போடணும், அந்த ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் செந்தில் பாலாஜி அவர்களும் செந்தில் பாலாஜியோட தம்பி திரு அசோக் அவர்களும் ஒரு பல எம்எல்ஏக்களோட தொடர்பு பண்ணி அவங்களுக்கு இவ்வளவு காசு எல்லாம் கொடுத்து குதிரை பேரம் நடத்தினதா இப்ப செய்தி அரெஸ்ட் வரையும் போயிருக்கு. என்ன நடந்தது, இதோட பின்னணி என்ன? இல்ல, அதாவது விஜய் ஆட்சியை பிடிச்சாச்சு. அதை வர்றதுக்கு முன்னாடி திமுக அதிமுகவோட சேர்ந்து ரஜினி தலைமையில, பின்னாடி இபிஎஸ் தலைமையில, அதன் பின்னால திருமா தலைமையெல்லாம் ட்ரை பண்ணி கடைசியில வேற வழியே இல்லாம விஜய் வந்தாச்சு. ஆனால் விஜய் ஒரு ஸ்லோ லேர்னராக தினசரி அலுவலகம் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு ஒரு நம்பிக்கை தருகிற மாதிரி தோணற மாதிரி இருந்தாலும் தற்போதுள்ள நிதி நிலைமை நம்மளை விட திமுகவுக்கு தெரியும். இந்த திமுக செஞ்சு விட்டு போயிருக்கிற நிலையை தொடர்ந்தால் வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி கடன் வாங்கணும். ஸோ அதை மீறணும்னு சொன்னால் எல்லா ஊழல்களையும் தடுக்க வேண்டும். டெண்டர் எல்லாம் ஒழுங்கா போடணும். இன்னைக்கு அந்த பள்ளிக்கல்வித்துறையில ஒரு தனியார் பள்ளிக்கும் எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாங்கன்னு அவங்க கொடுக்க திமுகவை சேர்ந்த அம்டில் மகேஷுடைய நெருங்கிய சகா பிடி அரசகுமார் 200 கோடி வாங்கினார். வருஷத்துக்கு 400, அவருக்கே 200 வரைக்கும் மாற்ற மாதிரி தெரியுது. முந்தானேத்தைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியில் இப்பொழுது சென்னை கார்பரேஷன் டெண்டர்களில் 25% முன்னாடி போட்ட எஸ்டிமேட்டோட குறைஞ்ச ரேட்டுக்கு கொட்டேஷன்ஸ் புது கான்ட்ராக்டர் வருதுன்றாங்க. ஸோ டாஸ்மாக்ல மாசத்துக்கு ஒரு 3000-4000 கோடி, கனிம வளத்தில் ஒரு 3000-4000 கோடி, இந்த டெண்டர்களில் 25% மிச்சம் பிடிச்சால் ஆண்டிற்கு 1.25 லட்சம் கோடி வரைக்கும் மிச்சம் பிடிச்சி கடனை மிக விரைவில் 50,000 கோடிக்கு கொண்டு வந்தால் நம்ம மிக வேகமாக வளர முடியும். இதை தவிர விஜய் கொடுத்துள்ள ப்ராமிஸ், பட் இதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு மினிமம் 2 வருஷம் ஆகும். ஏன்னா அந்த ஃபுல் நான் சொல்ற அமௌண்ட்டை ரீச் பண்றதுக்கு அது வரைக்கும் மக்கள் தாங்குவாங்களா? ஏன்னா அவர் எடுத்த உடனே 200 யூனிட்னு சொன்ன உடனே அதுல ஒரு கண்டிஷனை போட்டாரு. மக்கள் ஓரளவு கடந்துட்டாங்க. ஆனால் விவசாயிகள் தள்ளுபடி வந்தப்ப முதல்ல 50,000 ஆக்கி பலர் எதிர்க்க திருப்பி 75,000 ஆக்கினாலும் அவர் கொடுத்த பிராமிஸ்க்கு ஒத்து வரல. தற்பொழுது அவர் தாய்மாமன் சீருன்னு சொன்ன அந்த மோதிரத்தை, அந்த திட்டத்தை கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் எதிர்க்கிறாங்க. ஸோ இப்ப விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் நம்ம முன்னால இருந்து சொன்னது, திமுக பேர்ல எல்லா கேஸையும் நோண்டி விடு. ஏற்கனவே 12 முன்னாள் அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு, 4 எம்பிக்கள் மீது இருக்கு. ஸோ இதை தவிர போடாத எஃப்ஐஆர்கள் நம்முடைய நண்பர் திரு அரப்போர் ஜெயராமன் அவர்கள் 40 வெவ்வேறு கேஸ்கள்ல தெளிவாக ஆதாரத்தோடு, இப்ப டிஆர் ரமேஷோ, எலிபென்ட் ராஜேந்திரன், இவர் அரப்போர் ஜெயராமன்லாம் கொடுத்தா அத்தனை ஆதாரங்களையும் எடுத்து கொடுப்பாங்க. போலீஸ் ஒன்றும் பண்ண வேணாம், படிச்சுட்டு காப்பி பேஸ்ட் பண்ணா போதும். ஆனால் எஃப்ஐஆர் போடாம ஓட்டிட்டு இருக்காங்க. திரு அரப்போர் ஜெயராமன் கொடுத்திருக்கிறதுல மாத்திரம் 75,000 கோடி இருக்கு. அதை தவிர ஏற்கனவே இது பீச் சாண்ட்ல ஒரு 5,300 கோடி, இப்படி கோர்ட்ல ஆன கேஸ போய் அப்பீல் பண்ணி வசூல் பண்ணா ஒரு 10,000 கோடிக்கு மேல வரணும். சோ இதையெல்லாம் செஞ்சா அது வரைக்கும் திமுகவின் அத்தனை பேர் மீதும் வழக்கு வரும். சோ கோர்ட்டுக்கு அலைய விட்டுருவாங்க. எஃப்ஐஆர் போட்டால் டெல்லி சும்மா இருக்குமா? இவங்க மெதுவா போனா கூட இடி உள்ள வந்துடும். பேங்க் கடனுக்காக KN நேரு வீட்டுக்கு போனதுலதான் கேஷ் ஃபார் ஜாப், டிரான்ஸ்ஃபர் ஸ்கேம், பாட்டு பாடுற மாதிரி வரிசையா வருது. அதுக்கு அடுத்தது டெண்டருக்கு பார்ட்டி ஃபண்ட். அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு வார்த்தையை கேட்டாலே திமுக நடுங்குகிறது. ஸோ இதெல்லாம் எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி காலி பண்ணணும்னு சொல்லிட்டு, ஒரு முறை ஒரு ஆட்சி நம்பிக்கை தீர்மானம் வென்றால் 6 மாசத்துக்கு பண்ண முடியாது. ஆனால் சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லை என்று கொண்டு வந்தால், அல்லது பட்ஜெட் ஃபெயில் ஆச்சுன்னு சொன்னால் ஆட்சி கவுந்துரும். ஸோ இன்று வரை நேற்றுக்கு ஹைகோர்ட்ல வந்த பொழுதே இது சபாநாயகர் சார்பாக அவர் அந்த 4 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் கொறடா உத்தரவை மீறி போட்ட வழக்கில் இன்னும் முடிவெடுக்கவில்லை, விரைவில் எடுப்பார்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டு 6 ஆண்டுகள் தேர்தலில் நிற்க முடியாதுன்னு பண்ணா மற்ற வரவர்கள் வரமாட்டாங்கன்னு அவர் டிலே பண்றார். ஸோ அது
இந்த மாசம் 18-20 வாக்குல பார்லிமெண்ட் கூடி இப்ப சட்டசபை கூடி 28ஆம் தேதி நம்ம பட்ஜெட்டுங்கிறாங்க. அதுக்குள்ள அவர் டிசிஷன் எடுக்கலாம். இதை காரணமா சட்டசபையில் சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம், அப்புறம் பட்ஜெட் ஃபெயில் பண்ணா. சரி, இப்ப திமுக தாவே கேட்ட 107 இருக்கு, அதுல ஒரு 15 எடுத்துட்டா 92 தான் வந்துடும். சோ திமுக பிளஸ் அதிமுக இப்ப போன 7 பேரை கழிச்சா கூட 40 பிளஸ் 59 போட்டா உங்களுக்கு கிட்டத்தட்ட 199 தாண்டுது. இன்னும் சின்ன கட்சிகள் வந்தா சோ 15 பேரை ஒருவனும் தீர்மானிச்சிட்டாங்க. நேரடியா எந்த இது சென்னை இது போன்ற மாவட்டங்கள் தாண்டி அதிக எம்எல்ஏக்கள் 5-4 தான் இருக்கு. சோ கோவையில ஒரு 6 பேர், மதுரை, கோயம்புத்தூர், திருச்சியில ஒரு 6 பேர், கரூர்ல 2, இப்படி தர்மபுரின்னு சொல்லி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு யூடியூப் சேனலும் இது தேர்தல் கணிப்பாளருமான ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசரை பிடிச்சு அவர் கடைசி ஒரு 3 வாரம் தாவேகா எம்எல்ஏக்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்திருக்காரு சில இதுல. சோ அதை வச்சு அவருடைய கான்டாக்ட் மூலமா யூஸ் பண்ணி முக்கியமாக செந்தில் பாலாஜி, அவர் தம்பி ஏவா வேலு, கொஞ்சம் KN நேருவும் இன்வால்வ் ஆயிருக்காங்கிறாங்க. ஸோ இவங்க 25-30 எம்எல்ஏக்கள் வரை ட்ரை பண்ணி அதுல மாட்டேன்னு முதல் ஃபேஸ்ல ஓடுறவங்க ரெண்டாவது பாதியில ஓடினாலும் 12-15 பிடிக்கணும்னு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, நம்முடைய கருத்து கைதுகள் நமக்கு உடன்பாடு இல்லை, அவர்கள் மாஜிஸ்ட்ரேட்டை போய் இது டெய்லி கையெழுத்து போடுறது அந்த மாதிரி கண்டிஷனாவது கொடுக்கலாம். ஆனால் மாஜிஸ்ட்ரேட் இஸ் மோர் பெட்டர் பர்சன் டு டிசைட் than நம்மளோட. சோ இது தடுக்கப்படணும். திமுகவால் இந்த நிமிடம் வரை மக்கள் தங்களை அடித்து உதைத்து துரத்தி அடிச்சிருக்காங்க அப்படிங்கறத ஏத்துக்க முடியல. அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எங்க கவுண்டே 200ல தான் ஸ்டார்ட் ஆகும், 59 தாண்டல, அதுல 6 பேர் மத்த கட்சியில இருந்து வந்தவங்க. அதை தாண்டி எக்ஸ் கொளத்தூர் எம்எல்ஏ முதல் திருவெரும்பூர் அன்பில் மகேஷ் வரைக்கும் 15 அமைச்சர்கள் தோத்துருக்காங்க. சோ இதுக்கு மேலையும் திமுக தான் இன்னும் ஆளுங்கட்சி தப்பா எங்களை உட்கார வச்சுட்டாங்க எதிர்த்தாப்புலங்கிற மாதிரி ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இப்ப திமுக தரப்புல இருந்து கவிழ்க்கிறதுக்கு இந்த குதிரை பேரம் ட்ரை பண்ணிருக்காங்கிறீங்களா? ஏன்னா சட்டத்துறை அமைச்சர் பகிரமா குற்றச்சாட்டு சொல்றாரு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் மேலாம். இதெல்லாம் அரசியல் ரீதியான பேச்சுக்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் சட்டசபைக்குள்ள அப்பா எங்கன்னு கேட்டதோ கையை காமிச்சதோ அதுக்கு இவங்க கொடுத்த பதிலோ இது இல்லை. பட் திமுக இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதற்கு தெளிவாக ஆதாரம். சார், இன்னைக்கு இந்த செல்போனுங்கிறது பேசினீங்கன்னா டவர்ல வந்துடும். ஸோ யார் யார் அந்தந்த எம்எல்ஏக்கள் அந்த 25ங்கிறதுல நமக்கு இப்போ ஊத்தங்கரை எம்எல்ஏ ஏதோ 1-2 பேர் தான் வந்திருக்கு. மீதி எம்எல்ஏக்கு அந்த சில நம்பர்ல இருந்து போன் வந்திருந்தாலே மாட்டிடும். ஸோ ஆதாரம் இல்லாமல் இவர்கள் ப்ரொசீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. போலீஸ்ல போய் மாஜிஸ்ட்ரேட்ட போய் சொல்லி மாட்டாங்க நான் நம்புறேன். சில விஷயங்கள் தாவேகா செய்வது நமக்கும் சிக்கலா இருக்கு. அருண் அவர்கள் ஒரு ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்ணதுல அல்டீரியர் மோட்டிவ் ஏன்னா அதற்கு தடை கொடுத்த பிறகு இப்ப அப்பீலுக்கு போறாங்க. எதுக்காக இவ்வளவு அடுத்த நாளேன்னு புரியல. ஆனாலும் இதில் ஆதாரங்கள் தெளிவாக இருக்கும். ஆனா திமுக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்தாங்க, உடனே மேல போய் சேர்றாங்க. அமமுக எம்எல்ஏ அவர் கவர்னர்கிட்ட எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஆக்ஷன் எடுக்காத அரசு இங்க இப்ப ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கலாம், இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிறாங்களே. இது அவங்க ரிசைன் பண்றது வேற. ஏற்கனவே இருப்பவர்கள் அந்த கட்சியில எதிர்காலமே இல்லை, இனிமேல் அங்க இருந்தா இப்ப இனிமே என்ன பண்ண முடியும்? அதிமுக இன்னும் 5 வருஷம் நீங்க ஓட்டிட்டு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆனால் தொகுதியில நீங்க போனா வரவனுக்கு கல்யாணத்துல இருந்து எல்லாத்துக்கும் செலவு பண்ணாலே அந்த பணம் பத்தாது. அதை தாண்டி திருப்பி ஜெயிக்க முடியுமா, கட்சி இருக்குமாங்கிறத விட இவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு அதே தாவேகா சீட்டு கிடைக்கும்னு போயிருக்கலாம். சட்ட சிக்கல்கள் அது வேற விஷயம். ஆனால் நீங்க தாவேகால இருந்து இன்னைக்கு ஒருத்தன் போறானா, ஆளுங்கட்சியில இருந்து எவனாவது போவானா? சோ நீங்க பெரிய தொகையை கொடுப்பதாக 35-50 கோடின்றாங்க. சார், இன்னைக்கு நானும் நீங்களும் மாசம் 25,000 ரூபாய் இருந்தா மெட்ராஸ்ல ஈஸியா வாழ முடியும், தனி வீட்டுக்கு வாழ. ஆனா ஒரு பொதுவா வேணும்னே செந்தில் பாலாஜி அவர்களோட பெயர்லாம் இழுத்து ஒரு கார்னர் பண்ற மாதிரி இந்த கரூர் சம்பவத்துக்கு ஒரு பழிவாங்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வருது இல்ல சார்? இதுல ஒண்ணு ஆதாரம் இல்லை என்றால் கோர்ட்ல கண்டிப்பாக நிரூபிக்க முடியும். சரியா? இது பொய் என்றால் இந்த போன் எதுவுமே எந்தில்ல, இது பொய் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அசோக்குமார் எங்க 19ஆம் தேதி சனிக்கிழமை காலையில அவரை தேடினாங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிறது ஜூலை வந்தாச்சு, 15 நாளா அவர் எங்க? இவர் சட்டசபைக்கு வந்தார் செந்தில் பாலாஜி, ஆனா அசோக்குமார் எங்க? இன்னொன்னு, அசோக்குமாரை இப்ப திமுக இப்படி வக்கனையா கேள்வி கேக்குது இல்ல, கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ல A1 அசோக்குமார் தானே, ஏன் அவரை விசாரிக்கல?
டிவிஎஸ்சி. ஸோ திமுகவும் போய் கவர்னரையும் டிஜிபியையும் சந்தித்து வந்து அவங்களுக்கு எதிர்த்தாப்புல வைகோ பேசிய ஆதாரத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல ஒரு காமெடி என்னன்னா, இது டிவிஎஸ்சி பதிவு செய்து வழக்கு. அது என்ன டிவிஎஸ்சி? யாரை போடணுங்கிறது அவங்க முடிவு. என் டிவிஎஸ்சியில இருக்கிற அருண் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்னு நீங்க எங்க அப்பா குதிரைக்குள்ளன்னு காட்டுறீங்களா? சோ இந்த வழக்கை பொறுத்தவரை சார், திமுக இந்த நிமிடம் வரை இந்த ஆட்சி 3 மாசம் தாங்காது, 6 மாசம் தாங்காது இப்படின்னு சொல்றதை நிரூபிக்க அவங்களே முயற்சி செய்தார்களா? ஏன்னா இப்ப ஆட்சி கலைந்து ஜனாதிபதி ஆட்சியோ வந்து 3 மாசம் 6 மாசம் கழிச்சு தேர்தல் வந்தா அதுக்குள்ள இந்த வழக்குகள் எல்லாம் நீர்த்து போய் அதுக்குள்ள வேற பிரச்சனைகள் வந்ததுன்னா திமுக மேல எஃப்ஐஆர் வராம தடுக்கப்படலாம். சோ அதுதான் அவங்களுடைய மோட்டிவாக இருக்க முடியும். ஏன்னா எனக்கு வந்துள்ள ஏற்கனவே டாஸ்மாக் வழக்கில் இடியை எதிர்த்து போட்ட அப்பீல வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்படி என்றால் செந்தில் பாலாஜி, டாஸ்மாக் முன்னாள் எம்டி, முன்னாள் ஹோம் செக்ரட்டரின்னு பல பேர் அதுல மீண்டும் ரெய்டு செய்யப்படலாம். அதுல ஏதாவது உதயநிதியுடைய தம்பி சார்கள் 2 பேர், ஏற்கனவே ஒரு தம்பி சார் மீது நேரு வழக்கில் பெயர் போட்டிருக்கு. இதை தாண்டி நேற்றைய தினம் சிற்றரசு அவர்கள், அதாவது திரு உதயநிதியுடைய வலதுகை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியின் பொறுப்பாளர் 69 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு HRNCE மற்றும் பல துறைகளில் வேலை வாங்கி தருகிறேன் என்று ஏமாற்றினார் என்று திமுகவை சேர்ந்தவர் கொடுத்திருக்காரு. இப்ப உதயநிதியை சுத்தி வலதுகை சிற்றரசு, இடதுகை தம்பி சார், பினாமி தம்பி சாரும் மாட்டியாச்சு. அதே போல திரு சபரீசன் அவர்களுடைய தம்பி கசின் பிரதர் பிரவீன் கணேஷ் கம்பெனி என்னை ஏமாத்திட்டாருன்னு விஷ்ணுபா எலக்ட்ரிகல்ஸ் கொடுத்திருக்காங்க. பிரவீன் கணேஷ்னு போட்டால் 12 கம்பெனியில டைரக்டரா இருக்காரு, 7 கம்பெனி அதுல சோலார் அண்ட் விண்மில்லா இருக்கு. சோ இது எல்லாமே நேரடியாக தலைமை குடும்பத்து வரைக்கும் போயிடுச்சு. சோ இந்த வழக்குகளை தள்ளி போடுவது, ஜஸ்டிஸ் டிலேடு ஜஸ்டிஸ் டினைடு, அது நீதியை எதிர்பார்ப்பவர்கள், நீதி வேணாங்கிறவனுக்கு தள்ளி போடுறதுக்கு இது ஒரு வழியாக அவர்கள் யோசிக்கிறார்கள். இன்னொன்னு, விஜய் ஏதோ ஒரு அலையில வந்துட்டாரு, திருப்பி எலெக்ஷன் வந்தா ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கை திமுகவிற்கு இருப்பதாக தோன்கிறது. ஏன்னா இன்னைக்கும் அவங்க பின்னாடி ஒரு ஆமாஞ்சாமி கும்பட்டை கூட வச்சு நீங்க தேனாலும் பாராரும் ஒன்னு ஆட்சியை கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. சரி, நாம பக்கத்துல இருக்கிற சைதாப்பேட்டையில தெருக்கு தெரு ஏதோ ஒரு நிகழ்ச்சியோ ஏதோ ஒரு ப்ரோக்ராமோ பண்ண மாசு தோற்றார் என்றால் வேற யாருமே, குளத்தூருக்குள்ள நிறைய பில்டிங் கட்டியிருக்கலாம், ஆனா மக்கள் கணக்குல மாசுக்கு ஈடு வராது. அப்பப்ப மராத்தன் அப்பப்ப இதுன்னு வைக்கிறார். அவர் கூட தோற்றாருங்கிறப்ப மக்கள் தெளிவாக இது விஜய் வெற்றிக்கான தேர்தல், அதை ஏற்றுக்கொண்டு அவர் அட்லீஸ்ட் இன்னும் 1 வருஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது சரி. ஆனால் விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்லிட்டு திமுக ஏற்கனவே அவங்களுக்கு அந்த 6 பேரை கழிச்சா 20% கீழே போன ஓட்டு முழுமையாக அழியணும்னு பாக்குறாங்க. கிட்டத்தட்ட அதிமுக முடிஞ்சதுன்னு பார்த்தா திமுக தனக்குத்தானே குழியை வெட்டி கொள்கிறதுங்கிறதான் உண்மை. அடுத்த ஒரு செய்தி இதை ஒட்டி என்னன்னா, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை தமிழக கவர்னர் சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்பு என்ன, எப்பவுமே நடக்கிற ஒரு நார்மல் சந்திப்பா? ஏன்னா இப்போ ஒரு குதிரை பேரம், பயங்கரமான ஒரு அரசியல் ரீதியான சம்பவங்கள் நடைபெற்று இருக்கு. ஸோ இதை ஏதாவது ஒரு லிஸ்ட் கொடுத்து இதோட பின்னணியை அங்க பகிர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? இன்னைக்கு தேதியில நம்ம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டுல. எது வேணும்னாலும் அடுத்த செகண்ட் நீங்க ஃபேக்ஸ், இது இன்டர்நெட் மெயில்னு போனா எத்தனை டன் 500 பக்கத்தை கூட ஒரு அட்டாச்மெண்ட்ல அனுப்பிட முடியும். ஸோ இதை தாண்டி கட்சி உள்ள அவர் கோவாவை சேர்ந்த அவர் கேரளாவுடைய கவர்னராக இருக்கிறார், தமிழ்நாட்டுக்கு இதுவா இருக்கார். சரி, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஃபுல் டைம் கவர்னரை போடணும். அது தவிர பல மாநிலங்களில் கவர்னர் இல்லை, பிஜேபியுடைய ரீஆர்கனைசேஷன் இருக்கிறது, புதிய அமைச்சர்கள் மாறணும். ஸோ அவரவர்கள் தனக்கு துண்டு போட்டுக்கிறாரு. ஸோ கேரளாவை விட பெரிய மாநிலமான தமிழகத்திற்கு ஃபுல் டைம் கவர்னராக ஆர்ச்லேக்கர் வரக்கூடும் என்பதாக ஒரு செய்திகள் இருக்கின்றது. ஸோ இந்த சந்திப்பு ரெகுலர் சந்திப்பா இருக்கும். சில நேரங்களில் ஒரு ஐடியாவும் கேட்கலாம். அதாவது மத்திய அரசு தாவேகாவை எப்படி பார்க்கிறது, என்ன செய்ய போகிறதுன்னு ஒரு சாதாரண பேச்சா இருக்கும். அதை தாண்டி இதுல பெரிய முக்கியத்துவம் இருக்காது. இன்னைக்கு நேரடியாக சந்திக்காட்டியும் அமித்ஷா யார் ஒரு அதிகாரி மூலமா சொல்லி அனுப்பலாம், இவருக்கு வரலாம். ஸோ இது ஸ்பெசிபிக்காக மீட் பண்றாருன்னா வேற பல காரணங்களும் இருக்கலாம். இப்போ ஒரு சட்டம் திருப்பி ஒரு போராட்டமா மாறி இருக்கு. அந்த சட்டம் என்னங்கிறது தெரியும், FCRA அப்படிங்கிற சட்டம்.
அது சிறுபான்மையினருக்கு, அதுவும் குறிப்பா என்ஜிஓ நடத்துற தொண்டு நிறுவனங்கள் நடத்துற சிறுபான்மை அமைப்புகளுக்கு இது எதிரான சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்பி வில்சன் அவர்கள்லாம் இதற்கு சிறுபான்மை என்ஜிஓ அவங்களுக்கு ஆதரவா போராட்டம்லாம் நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன அந்த சட்டம் சொல்லுது? இந்த சிக்கல்னா என்னன்னு முதல்ல எனக்கு தெரியல. அதாவது எனக்கு நான் யாருக்காவது உதவி செய்ய முடியும்னா ஏதோ ஒரு 10 ரூபா 20 ரூபான்னு மாசத்துக்கு நான் ஒரு 10 பேருக்கு கொடுக்க முடியும். இதே இன்னும் ஒரு 10 பேர்த்த கலெக்ட் பண்ணி மாசத்துக்கு ஒரு நாள் யாருக்காவது சாப்பாடு போட முடியும். ஆனால் இதை விட அதிகமா பண்ணணும்னு சொன்னால் அறக்கட்டளைன்னு வச்சு டொனேஷன் வாங்கி பண்ணணும். இந்த அறக்கட்டளை பண்ணுவதில் பலர் வெளிநாட்டு பணங்களையும் வாங்குறாங்க. இந்த வெளிநாட்டு பணத்தை வாங்கினால் அதுக்கு முறையா கணக்கு கொடுக்கணுங்கிறாங்க. ஏன்னா முதல்ல நீங்க எல்லா பேங்க்கு எந்த அக்கௌண்ட்ல வேணா உங்களுக்கு வந்துட்டு இருந்தது. 2 வருடங்கள் முன்னால் செய்யப்பட்ட இதுல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி பிரான்ச்ல மாத்திரம் தான் ஃபாரின் கரன்சியோட வாங்குற அறக்கட்டளை டொனேஷன்ஸ் வாங்க முடியும். நீங்க வாங்குறப்ப என்ன பர்பஸ்ன்னு சொல்லி இருக்கீங்களோ அந்த பர்பஸுக்கு யூஸ் பண்ணணும். நான் இந்த கிராமங்களில் படிப்பு சொல்லி தருகிறேன், இந்த கிராமங்களில் விவசாயிகளுக்கு பம்ப் செட் போட்டு தருகிறேன்னா அதுக்கு தான் பண்ணணும். அதை தாண்டி அந்த நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் செலவுங்கிறது 20% தாண்டக்கூடாது. சரி, நீயே எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு உன் மச்சான் மனைவி இது மச்சினி சின்ன வீடு எல்லாருக்கும் சம்பளம்னு அதை ஒரு 40% போட்டுட்டு இது பண்ண முடியாது. இந்த மாதிரி கணக்கு இந்த 5 வருஷம் ஒரு தடவை FCRA ரெனியூ பண்ணா அடுத்த 5 வருஷத்துக்கு செல்லும். ஆனால் 4 வருஷம் 6 மாசம் கழிச்சு இந்த 4 வருஷம் உனக்கு என்ன வந்தது, நீ என்ன செலவு பண்ணன்னு கணக்கு காட்டணும். இது கொடுக்கறதுல என்ன சிக்கல்? முதல்ல இந்த FCRA லைசன்ஸ்ல மாட்டி லைசன்ஸ் இழந்ததில் 40% ஹிந்து என்ஜிஓஸும் மாட்டியிருக்கு. ராமகிருஷ்ணா மிஷன்ல இருந்து சங் பரிவாரை சேர்ந்த சிலவங்களுக்கு கூட சரியா பண்ணல. அதாவது கணக்கா ஒழுங்கா வச்சுக்கலன்னா யாராக இருந்தாலும் பண்ண முடியாது. அடுத்தது, இந்த பணத்தை என்னெல்லாம் பண்றீங்க சார்? சமீபத்தில் ஒரு கேஸ் இடி போட்டிருக்கு. பெங்களூரை சேர்ந்த திமோத்தி இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு அமெரிக்கா பேங்க்ல அக்கௌண்ட், ஆனா இந்தியால 1000 டெபிட் கார்டு, எல்லாம் ஃபேக் நேம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்குள்ள 92 கோடி ரூபாய் 49,000 50,000க்கு கீழே ஏடிஎம் மிஷின்ல எடுத்திருக்காங்கன்றாங்க. இதுல கேஸ் போட்டிருக்காங்க. அந்த திமோத்தி இனிஷியேட்டிவ் 2019 இருந்து 24 எண்டு வரைக்கும் ஆபரேட் பண்ணியிருக்காங்க. இது 24 6 மாத காலத்தில் 92 கோடி. அப்ப இதுக்கு என்ன கணக்கு? இதுக்கு அடுத்தது பிலீவர்ஸ் சர்ச்னு ஒண்ணு கேரளால கிட்டத்தட்ட 6,000 கோடி டொனேஷன் வாங்கினாங்க. அவங்க சொன்ன வேலையை செய்யலன்னு சொல்லிட்டு அமெரிக்கால கேஸ் நடந்தது. நான் போடல, டொனேஷன் கொடுத்தவங்க கேஸ் போட்டாங்க. சுனாமிக்கு பணம் கொடுத்தது ஏமாத்துனாங்கன்னு 7th Day Adventist மேல இருக்கு. இது மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலாம். சரி, இன்னொன்னு, நாங்க பள்ளிக்கூடம் நடத்துறோம், ஏழைகளுக்கு ஸ்கூல் நடத்துறோம் இப்படின்னு சர்ச்சு சொல்றாங்க. ஐயா, எத்தனை மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்க உங்க ஃபண்ட்ல நடத்துறீங்கன்னு கணக்கு கொடுங்க. லயோலா முதல் இது குயின் மேரிஸ், செல்லா மேரிஸா இருக்கட்டும், WCCயா இருக்கட்டும், தாம்பரம் கிறிஸ்டி, இது எல்லாமே எய்டட் பள்ளிகள். தமிழ் மக்கள் அங்க சம்பளம் நடக்குது. ஆனால் அதே உள்ளுக்குள்ள இன்னொரு காம்பவுண்டை வச்சுக்கிட்டு எய்டட் இது பினான்சிங் காலேஜ் வச்சுட்டு கான்வென்ட்டாக டொனேஷன் வாங்குறாங்க. நம்ம லுத்தரன் சபைக்கு குருக்குல்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குங்க. அவங்க ஒரு புக் எழுதினாங்க, உத்தரிங் கிறிஸ்டியானிட்டின்னு. அங்க இருக்கிற இவர் எழுதின புக்கு. அந்த புக்ல எழுதியிருப்பார், இன்னைக்கு திரு ஜோசப், அதாவது பெத்லஹேமில் வாழ்ந்த ஜோசப் இந்தியாவில் வசித்தால் இயேசுவிற்கு கிறிஸ்டியன் கான்வென்ட்ல சீட்டு வாங்க முடியாது. ஏன்னா இவங்க கேட்கிற டொனேஷனையோ அல்லது ஃபீஸையோ ஒரு கார்பெண்டரான ஜோசப்பால கொடுக்க முடியாது அப்படின்னு எழுதினார். ஸோ இன்னைக்கு லயோலால லிபால நீங்க சீட்டு வாங்கணும்னா 50 லட்சம். அடுத்தது, இந்த காலேஜ் எல்லாம் ஒழுங்கா நடத்துறாங்களா? CSI இது பாளையங்கோட்டை டயோசிஸ்ல, திருநெல்வேலி பாளையங்கோட்டை டயோசிஸ்ல சம்பளம் கொடுக்கறதுல ஏமாத்தல், டீச்சர்ஸை டிஸ்மிஸ் பண்றது, சஸ்பெண்ட் பண்ண ஏமாத்தல்னு டீச்சர்ஸ் டயோசிஸ் பேர்ல போட்ட வழக்குக்கு வக்கீல் ஃபீஸ் 5 வருஷத்துக்கு 52 கோடி கொடுத்தாங்கன்னு RTI சொல்லுது. கோயம்புத்தூர்ல இருக்கிற CSI சர்ச்சுடைய எம்ப்ளாயீஸ், போத் பாதிரியார் போன்றவர்கள் அல்லது அவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்யும் அல்லது பள்ளிகளில் டீச்சர்ஸ், இவங்களுடைய PF பிடிச்சதுல 25 கோடி ஊழல். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு FIR போட்டு யாரும் FIR போட்டிருந்தாலும் கைதாகல. இதுக்கு தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னால் கோயில் இடத்துல ஸ்கூல்கள் நடக்குது. மிகப்பெரிய உதாரணம், கடலூர் தேவநாத சுவாமி கோயில் இடத்துல சர்ச்சை ஆக்குபை பண்ணி ஸ்கூல் நடத்தினா எனக்கு மாத்தி இடம் கொடுங்க அப்படின்னு இழுத்து 5 IAS ஆபீசர் போய் மன்னிப்பு கேட்கிறாங்க.
அவங்களுக்கு தேவைன்னா அவங்க இடத்த பார்க்கணுமா, கவர்மெண்ட் ஐஏஎஸ் ஆபீசர் பார்க்கணுமா? எனக்கு என்னன்னு புரியல. சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலு, பாப்பாஞ்சத்திரம் காசி விஸ்வநாத சுவாமி கோயில் இடத்துல இருந்ததுக்கு வாடகை வரல. அச்சா, இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அமலி ஸ்கூல் திருநெல்வேலி விக்ரமசிங்கபுரத்துல அந்த 2013 காலி பண்ணதுன்னு பண்ணல. சரி, இதையெல்லாம் தாண்டி மக்கள் வரி பணத்துல இந்தியர்களுடைய சொத்துக்களை கிறிஸ்தவ ஆங்கிலேய கொள்ளைக்கார கும்பல் 17 கோடி ஏக்கரை கத்தோலிக்க சர்ச்சு கொடுத்திருக்காங்க. இதே அளவுக்கு சிஎஸ்ஐ சிஎன்ஐ லுத்தரனுக்கு போயிருக்கோம். இந்த 17 கோடி ஏக்கர்ல எவ்வளவு யூஸ் பண்றீங்க, எவ்வளவு தனிமை நபர்கள் அது அனுபவிக்கிறீங்கன்னு கொடுக்கணும். சாந்தோம் டயோசிஸ்ல 5000 கோடி ஊழல் அப்படின்னு அதை சிபிஐக்கு அனுப்பணுங்கிற வழக்குல ஸ்டேல இருக்கு. 1000 கோடி ஊழல் இதுல அதுக்கு பேர் என்ன சொல்றது, செங்கல்பட்டு டயோசிஸ்ல இருக்கு. 5000 கோடி சொத்துக்களை சிஎஸ்ஐ மதுரை வித்துச்சுன்னு சிபிஐ போனுங்கிற வழக்கு ஸ்டேல இருக்கு. லுத்தரன் சபையில் உள்ள சொத்துக்களில் ஊழலுக்காக அதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக நீதிபதி ஹரி பரந்தாமன் இருக்கிறார். நான் இது மாதிரி சொல்லிக்கிட்டு சிஎஸ்ஐ பெங்களூர்ல மெட்ரோ ஸ்டேஷனுக்கு லேண்ட் போடுறதுக்கு என்னோட இடத்த சிஎஸ்ஐ இடம் எடுக்கிறோம்னு சொல்லி 60 கோடி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் போட்டா அது கவர்மெண்ட் இடம், ஆர்மி இடம். சோ இது மாதிரி கவர்மெண்ட் இடம், ஆர்மி இடம், இவற்றை சர்ச்சுகள் இன்னும் வச்சிட்டு இருக்கு. அந்த 17 கோடி ஏக்கர் இவங்க அதே அளவுக்கு மற்ற சர்ச்சுகள்ட்டையும் இருக்கும். இது முழுக்க ஒரு வெள்ளை பேப்பர் போடணும். சோ இதுல இப்படி ஏற்கனவே அனுபவிக்கும் சொத்துக்கள், இதுல முறைகேடுகள், சிஎஸ்ஐ இதுல அதுக்கு பேர் என்ன, கேரளால இருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஸ்கேம் பெருசா இடி வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. சோ இப்படி போய்கிட்டே இருந்தா போய்கிட்டே இருக்கும், அளவே இல்லாம. சோ இவர்கள் திமோத்தி இனிஷியேட்டிவ் மாதிரி இன்னொன்னு பார்த்தா ஜோஷுவா ப்ராஜெக்ட்னு பார்த்தால் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பின்கோடிலும் நமது சர்ச் வைக்கணும்னு ஒவ்வொரு சர்ச், ஏன்னா சர்ச்சுனா ஒரு சர்ச் இல்லைங்க, இந்தியால ஜாதியை கூட எண்ணிடலாம், எத்தனை சர்ச்சு வரும்னு எண்ண முடியாது. ஏன்னா நேத்தைக்கு இருந்த சர்ச்சு இன்னைக்கு 4 உடையும், அது திருப்பி 40 உடையும். இன்னைக்கு 60,000 பிரிவுகளை தாண்டி போயிட்டு இருக்கு. ஒருத்தனை கேட்டா அவன் கிறிஸ்டியன் இல்ல, நான் மாத்திரம் தான் கிறிஸ்டியன்னு சொல்லுவான். உதாரணமாக இன்டர்நெட்ல பார்த்தால் கத்தோலிக்கர்கள், சிஎஸ்ஐ மற்றும் லுத்தரன்கள் இன்று கிறிஸ்தவர்களே இல்லை அப்படின்னு எனக்கு கீழே பதில்ல ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு நபர் கிறிஸ்துவ பாதிரியார் பதில் கொடுக்கிறார். சோ இப்படி இதை தடுக்கணும்னு சொன்னால் வெளிநாட்டு பணம் கணக்கு இவை கட்டுப்படுத்த வேண்டும். முதல்ல சர்ச்சுக்கு மொத்தமா இருக்கிற சொத்து அந்தந்த மாவட்டத்துல வெப்சைட்ல அவங்க முழுக்க ஏத்தணும். அது என்னைக்கு லீஸ் கொடுத்தது, எப்ப கொடுத்ததுன்னு பார்க்கணும். ஈரோட்ல பிரெப் ரோட்ல இருக்கிற சின்ன மாரியம்மன் கோயிலுக்குள்ள 80 ஏக்கரை இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஆக்குபேஷன்ல தான் இருக்கு, சிஎஸ்ஐ சர்ச்சில். இது மாதிரி என்னால மட்டும் தமிழகத்தில் ஒரு 50 கேஸ் சொல்ல முடியும். இந்தியா முழுக்க எவ்வளோன்னு நீங்களே யோசிக்கணும். ஸோ கிறிஸ்தவ மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு இந்த எஃப்சிஆர்ஏ ஆக்ட்ல ஒன்றும் கிடையாது. ஆனா இன்னொன்னு சொல்லிக்கிறேங்க, இது போன சேனல் இதுல கூட சொல்லியிருப்பேன், இந்த போராட்டம்னு கூப்பிடுற சர்ச்சை நம்பியோ அரசியல் கட்சி நம்பி எது விஷயத்திலையும் மாட்டிக்காதீங்க. திரு கருணாநிதி கைதுக்குன்னு போய் 2 ஜன்னலை உடைச்சவன் 4 வருஷம் ஜெயில அனுபவிக்கிறான். ஐ மீன் இதுல இன்னைக்கு வரைக்கும் விஜய் ஆட்சி வந்து கூட ஸ்டெர்லைட் போராடியவர்கள் வழக்கு வாபஸ் முழுமையாக பெறவில்லை. போலீஸ் 23 பேர் வராதனால தள்ளுபடி பண்ணி வச்சிருக்காங்களே தவிர வழக்குகள் நடந்துட்டு இருக்கு. தயவு செய்து போராட்டங்கள் இந்தியா எந்த விதத்திலும் உங்களுக்கு பலன் தராது. நீங்க ஏன் கணக்கு தரலன்னு கேளுங்க. கணக்கு கொடுத்தா எஃப்சிஆர்ஏ ரெனியூ ஆயிடும், கணக்கு கொடுக்காட்டி முடியாது. இதுதான், வேற எதுவுமே கேட்கல. நீங்க ரோடு போடுறதுக்குன்னு இது போட்டீங்கன்னா ரோடு போடணும், ஸ்கூல் கட்டுறதா இருந்தா ஸ்கூல் கட்டணும், மதம் மாத்திரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் சர்ச்சு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். சரியா? இதுக்கு இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு 17 கிளாஸ் இருக்கு, அந்தந்த பர்பஸ் அந்தந்த பீரியட் ட்ரீல யூஸ் பண்றதுக்கு பர்மிஷன் இருக்கு. சோ மோடியை எதிர்த்து வெறுப்பு பேச்சு பேசுவதற்காக இது பொய்யாக பரப்பப்படுகிறது. திமுகவுடைய எல்லா அறக்கட்டளை டீட்டெயில கொடுப்பாங்களா? ரைசிங் சன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது 1990 இருந்து. அது முதல்ல ஸ்டாலின் வச்சிருந்தாரு, இப்ப உதயநிதி வச்சிருக்காரு. அதோட முழு கணக்கை கொடுப்பாங்களா? உதயநிதி ஃபவுண்டேஷனுடைய 32 கோடி சொத்துக்கள் அட்டாச் பண்ணிச்சுன்னு நடுவுல வந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க மறுப்பு கொடுத்தாங்க. இந்த அறக்கட்டளைங்கிறதே பல ஃப்ராடுகள் நடப்பது, அவற்றை பற்றி ஒரு வெள்ளை பேப்பர் வரணும். இல்ல வருடம் இத்தனை 1 கோடிக்கு மேல வசூல் இருக்கிற எல்லாருமே நியூஸ் பேப்பர்ல போடணும்னு போட்டா கூட என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை. அட்லீஸ்ட் வெப்சைட்ல கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் போடணும். ஸோ எஃப்சிஆர்ஏ தேவை என்று என்னுடைய நண்பர் ஆங்கிலிக்கன் பிஷப் சாமுவேல் ராஜசேகரன் பல சேனல்ல வந்து பேசிட்டு இருக்கார். முடிஞ்சா நீங்களும் எடுக்கணும் பி குரூஸ். ஸோ இதை இல்லைன்னு எதிர்ப்பவங்க எல்லாம் திருடர்கள் மட்டுமே
எஃப்சிஆரையை எதிர்ப்பார்கள். இதுல சிறுபான்மையெல்லாம் கொண்டு வந்தான்னா மதவெறி தூண்டுகிறார்கள்னு அர்த்தம். ஏன்னா நேற்றைக்கு ஒரு வழக்கு ஒண்ணு வந்திருக்குங்க. உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு போய் ஸ்லாட்டரிங் இன் பப்ளிக் பிளேசஸ் பேண்டுன்னு சொன்னதை பசுவதை தடை எதிர்ப்புன்றாங்க. இன்னும் சொல்ல போனால் குர்பானி தடைன்னு சொல்றாங்க. ஐயா, மாடையோ மாட்டையோ ரோட்ல வெட்டக்கூடாது, அதற்காக வெட்டுவதற்காக உள்ள ஸ்லாட்டரிங் பிளேஸ்ல தான் வெட்டணும். தனியா ஒரு ஆள் என்னைக்கோ வெட்டினா பிரச்சனை இல்லை. ஆனா பக்ரீனா ஆடு, ஈத்னா இது. ஸோ பக்ரியை வெட்டுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக மாட்டை வெட்டுறேன். ஒட்டகம் தடை செய்யப்பட்ட அனிமல். ஒட்டகத்தை இந்தியாவில் வெட்டவே முடியாது. ஸோ பக்ரீத்ல நீங்க இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாம்பஜார்ல தெருவில் போட்டு வச்சிருப்பாங்க, அதை தாண்டியே போக முடியாது. ஆனால் வெட்டினதை வைக்கிறது வேற, அங்கேயே வச்சு வெட்டினா இன்னும் கொடுமை. ஸோ இதுக்காக வருடா வருடம் பலர் வழக்கு போடுறாங்க. இந்த வருட தீர்ப்பை கொடுத்தது மதிப்புமிக்க GRSங்கிறதுனால அவர் ஜாதியை வச்சு எதிர்க்கிறாங்க. ஆனால் போன வருடங்கள் இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு கடந்த 10 வருஷத்துல 6 வருஷம் வாங்கியிருக்காங்க. சோ இந்தியாவில் பொது இடங்களில் வெட்ட முடியாது. சவுதி அரேபியாவில் ஹஜ்ஜுக்கு போறவங்க கொடுக்கறத கூட அதுக்குன்னு இருக்கிற ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு தான் அனுப்ப முடியும். சோ இது முழுக்க முழுக்க மத அரசியல், வெறுப்பு அரசியல் தூண்டுகிறார்கள். அதனால இது எல்லாமே இதற்காகவே செய்யப்படுது. இதுல இன்னும் உச்சமா சொல்லணும்னா, திரு ஜவஹர்லா இப்பொழுது MLA-வாக இருப்பவர் இன்னைக்கு FCRA-ங்கிறது முன்னாடி இருந்தது FEMA-ன்னு பேரு, ஃபாரின் இது மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு, அந்த ஆக்ட்ல 1 கோடி வாங்கி ஏமாத்தி பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்னு 1 வருஷம் ஜெயில் தண்டனை பெற்று இன்னும் ஜாமீனிலே ஸ்டேல தான் இருக்கார். சோ FEMA FCRA எல்லாம் இந்தியாவின் இறையாண்மையை காப்பாற்றுவதற்கு, தமிழனா வாழறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். இதை எதிர்ப்பவர்கள் தமிழின துரோகிகள், பொய்யர்கள், மோசடியாளர்கள். இவர்களை நம்பி யாரும் போராடினார்கள். நன்றி, வணக்கம்.